நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரமாதித்தன் சொன்ன விடை வேதாளத்தை மகிழ்வித்தது. என்றும் போல் இன்றும் அது மரத்தின் மீது தலைகீழாக தொங்கியது. விக்ரமாதித்தனும் விடவில்லை. வழக்கம் போல் வேதாளத்தின் கையை முறுக்கி வேதாளத்தை தன் தோள் மீது சுமந்து சென்றான். வழிநடை களைப்பு தெரியாமல் இருக்க வேதாளம் ஒரு புதிய கதை சொல்லத் தொடங்கியது. இந்த கதை பூர்ணா என்ற நகரத்து ராஜாவின் கதை. ராஜாவின் பெயர் வல்லபன். பெயருக்கேற்றார் போல அவன் வல்லவன், மாவீரன். இருந்தாலும் அவனிடம் ஒரு கெட்ட குணம். அவன் அடிக்கடி தன் பொக்கிஷத்திலிருந்து பொன்னையும் மணிகளையும் ஏராளமாக எடுத்து எடுத்து பரிசு என்றும் பாராட்டு என்றும் வழங்கிக் கொண்டே இருப்பான். பலே, இந்த மாதிரி இனிமையான வாசிப்பை இதுவரை கேட்கவில்லை. மந்திரியாரே, இந்த வாசிப்புக்கு பொன்மழை பொழிய வேண்டும், நமது ரசிப்புக்கு விலையாக. ஆஹா, பாராட்டு தங்கள் படைப்புக்கு. நாடு பெருமைப்படும் மகத்தான கலைஞரே. நன்றி வல்லவா. வரிகளில் வடிவம், வண்ணத்தில் ஓவியம். பலே, இந்த பேசும் ஓவியங்களை எமக்காக படைத்தீர்களா? ஆம் மன்னவா, மாளிகை அரங்கத்தை அலங்கரிக்க வரைந்தேன். ராஜ மாளிகையில் இத்தனை சித்திரங்களுக்கும் இடமில்லை மன்னா. 2 சித்திரங்கள் இருந்தால் போதுமே. மந்திரியாரே, கலைஞரை ஆதரிக்க தமக்கு தெரியாது. இத்தனை சித்திரங்களுக்கும் என் மாளிகை போதாது போனால் புதிய மாளிகையை ஏற்படுத்துவேன். ஆனால் இந்த சித்திரங்களை திருப்பி அனுப்புவதற்கு முடியாது. பேருள்ளம் வாழ்க. மந்திரி என்ற முறையில் சொல்கிறேன். சொல்லுங்கள். அதற்கு முன் ஒரு தராசு கட்டுங்கள். அந்த தராசின் மீது இந்த கலைஞரை பெருமைப்படுத்த பொன்மூட்டையாக வைத்து பாராட்டுகின்றேன். போதும், நிறுத்து. எடை சமமாகிவிட்டது. இன்னும் ஒரு பை பொற்காசுகளை வையுங்கள். இது தொடர்வது நிதிநிலைக்கு உகந்ததல்ல. எதுவும் மிஞ்சாது மக்களுக்கு பணி செய்ய. இந்த தராசு பொற்குவியல் தமக்குத்தான் கலைஞரே. அப்படியே எடுத்துச் செல்லுங்கள். வல்லப மன்னருக்கு ஜெய்! வல்லப மன்னருக்கு ஜெய்! வல்லப மன்னருக்கு ஜெய்! கலைஞர்களுக்கு பொற்கிழி வழங்குவது தவறல்ல.
ஆனால் நம் நிலை பாதிக்கப்பட்டாலோ ஆட்சியே ஸ்தம்பிக்கும். கடமையுணர்ச்சியில் சொல்கிறேன். நமது வரவினங்கள் குறைந்து வருகிறது. நீங்கள் பொன்னாக அள்ளித்தந்தால் நாளை. ஆஹா, இயற்கை இன்புறுத்தும் இடம் இது. கண்களை கவருகிறதே பசுமை. என்ன சேனாதிபதி? மன்னவா, என் விருப்பம் ஒரு மாளிகை கட்ட வேண்டும். இங்கே உயர்ந்த விசால மாளிகை. ஒரு மாளிகைக்கு பதில் ஆலயம் கட்டுங்கள். ஆடம்பரங்களுக்கு இடம் கொடுத்தாலோ பிழையாய் முடியும். கசப்பாயினும் சொல்வது கடமை. போதும் போதும், நமக்கு தெரியும். தாம் எப்போதும் சொல்கிற கதை நிதி நிலைமைக்கு பொருந்தாது என்று. என்னை பற்றி மலிவாக நினைக்கிறீர்கள். நாம் ராஜனாய் பிறந்தும் கூட தாசன், தொண்டன். நாம் விரும்பியபடி செயலாற்ற அருகதை இல்லையா? அப்படி இல்லை, அப்படி சொல்லவில்லை. என்னை மன்னியுங்கள். அமைதியும் இல்லை, தூங்கவும் இல்லை. கண்களில் கலக்கம் இருக்கிறது. தாங்கள் இப்படி மௌனமாயிருப்பதேன்? என்ன செய்வது எனக்கே புரியவில்லை. குழப்பத்தை விடுங்கள். அன்று எழுதியது அதுவே நடக்கிறது. இல்லை, நான் மந்திரியாக இருக்கையில் நாடு அழிய விடுவதோ? பதவி எதற்கு? பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதற்கு இயலாவிட்டாலோ பதவி விலக வேண்டும். மனதில் பட்டதை சொல்லலாமா? சொல். உங்கள் அரசியலிலிருந்து சற்று விடுபட்டு க்ஷேத்ராடனம் போனால் என்ன? நல்லது. அப்படியே. இருங்கள், பொழுது சாய்ந்து விட்டது. இருட்டி விடுவதற்கு முன்பு நாம் இந்த பழக்கமில்லாத இடத்தை விட்டு ஊருக்குள் போக வேண்டும். போவோம். சாப்பாட்டை முடித்துக்கொண்டு போகலாம். தங்கள் இஷ்டப்படியே. இது என்ன? வரும்போது இந்த பெண் இல்லையே. இப்போதுதான் வந்தாள். பார்த்தேனே, திடீரென்று ஏன் வந்தாள்? புரியவில்லை. இப்படி ஒரு இசை மங்கை. மன்னருக்கு உடனே போய் சொல்ல வேண்டும் இதை. க்ஷேத்ராடனம் முடித்துவிட்டு செல்லுங்கள். இல்லை, ஒரு மந்திரிக்கு பொறுப்பே கடமை. அதிசயங்களை பார்த்தாலும் கிடைத்தாலும் உடனே மன்னருக்கு சொல்ல வேண்டும். மன்னர் இதை காண்பதற்கு வருவாரோ மாட்டாரோ? ஆஹா, ஆச்சரியம் இது.
தேவநாதம் எழுப்பும் குழலோசையை இதுவரை நாம் கேட்டதே இல்லை. நாம் இன்றே போய் அந்த குழல் மங்கையை காண வேண்டும். சேனைகளை அழைத்துச் செல்லுங்கள். மந்திரியாரே, புல்லாங்குழல் ஊதும் இளமங்கையை காணப்போகும் நேரத்தில் படையுடன் போவதா என்ன? இரக்கமற்ற அரக்கனை ஏன் வந்தாய்? அரக்கனா? பார்ப்பதற்கு அரக்கனாக தெரிகிறேனோ? பிறகு தாம் யார்? மன்னவன் வல்லவன், இந்த நாட்டுக்கு அரசன். அது சரி, ஏன் வந்தீர்கள்? உன்னை பார்க்க. உன் புல்லாங்குழல் அமுதம் பருக. சென்று விடுங்கள், சென்று விடுங்கள், பணிவாக வேண்டுகிறேன், சென்று விடுங்கள். ஏன் போக சொல்லுகிறாய்? இங்கு ஒரு அரக்கன் வருவான். இன்று இரவில் அவன் உங்களை பார்த்தால் ஆபத்தாய் விடும் அல்லவா? மோகினியே, உண்மையை மறைக்காமல் சொல். உன்னை பற்றி சொல். இங்கு ஏன் வந்தாய்? அவன், அந்த அரக்கன் யார்? மன்னா, நான் கந்தர்வ கன்னி, பெருமைக்குரிய தந்தை கந்தர்வ ராஜா. அவர் நான் விரும்பியவனுக்கு தர நினைத்தார். அவன் என்னை வெறுத்தான், நிராகரித்தான். கோபத்தால் கொதித்து போன அப்பா என்னை இந்த தனிமையான தீவில் அரக்கனுக்கு ஆகாரமாவாய் என்று விட்டு சென்றார். ஓ, இது அரக்கன் வாழும் இடமா? ஆம், அந்த கொடியவன் எங்கள் கந்தர்வ குலத்துக்கு மிக கொடுமைகள் செய்தான். பொறுக்க முடியாத என் தந்தை முடிவில் உடன்படிக்கை செய்தார். அவர் ஒவ்வொரு அமாவாசை வருவதற்கு முன்பு பல பொருட்களை வைத்துவிட்டு செல்வார். அதை எடுத்துக்கொண்டு அந்த அரக்கன் கந்தர்வர்கள் மீது அன்பாயிருந்தான். நல்ல பொருட்கள், நல்ல சாப்பாடு, நல்ல சேவகர்கள். ஒரு கோபத்தில் பெற்ற தந்தை உன்னை அரக்கனுக்கு அர்ப்பணித்தாரா? அப்பாவை குறை பேசாதீர்கள், அன்பரே, இங்கு நிற்காதீர்கள். உயிர் பெரிதென்று உன்னை பிரிய தயாராகில்லை. நான் உண்மையான சத்திரிய வீரன்தான். என் உயிரை துரும்பாக நினைக்கிறேன். அரசன் எதையும் சந்திப்பவன்தான். இப்படி ஒரு நிலைமையில் விட்டுச் செல்ல தயாராகில்லை. உன் அச்சத்தை விடு. அரக்கனை மோதி அழிப்பேன். யாரவன் அந்த கொடியவன்? அவனை பார்க்க காத்திருக்கிறேன். மனதில் இருந்த பயம் போய்விட்டது. அரக்கனை நீங்கள் வென்று விட்டால் மன்னவனே உங்களை மாலையிடுவேன். பிரம்மாண்டமான சாப்பாடு அனுப்பி இருக்கிறார் கந்தர்வராஜன் என்று. அட, மன்னவரையே அனுப்பி இருக்கிறார். பசியை தீர்த்து போகத்தான் வந்தேன்.
மந்திரியாரே, தாம் அது யார் எய்த அம்புகள்? நம் வீரர்கள் தம்மை காக்கத்தான் பின்னாலேயே வந்தார்கள். பலே. ஆனால் நம் நிலை பாதிக்கப்பட்டாலோ ஆட்சியே ஸ்தம்பித்துவிடும். ஒரு மாளிகைக்கு பதில் ஆலயம் அமையுங்கள். ஆடம்பரங்களுக்கு இடம் தந்தாலோ பிழையாய் முடியும். இது கந்தர்வ லோகத்து கன்னி, நமது ராஜ்யத்திற்கு வர இருக்கும் ராணி. வல்லப மன்னருக்கு வல்லப மன்னருக்கு வல்லப மன்னருக்கு எங்கள் மகாராணிக்கு எங்கள் மகாராணிக்கு எங்கள் திருமண ஏற்பாடுகள் இன்று முதல் தொடங்குகிறது. இந்த திருமணத்தில் பெருமைக்குரிய நாட்டு மக்கள் எல்லாம் பங்கெடுக்க போகிறார்கள் என்பதை அறிந்து இன்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மன்னருக்கு மன்னருக்கு ராஜாங்கத்தின் இந்த வைபவம் 30 நாட்கள் நடக்கும். இந்த வைபவத்தில் நாட்டில் உள்ள பிரபலமான இசைஞர்கள், வித்தகர்கள், ஆடல் கலை ராணிகள், அத்துடன் நாடக அமைப்புகள் கலந்து கொள்கின்றன. நமது அழைப்புகள் நாடு முழுதும் அனுப்பப்பட இருக்கின்றன. அற்புத கலைஞர்களை வரவழைத்து அரங்கத்தில் தக்க பரிசுகளும் வழங்கப்படும். பொற்கிழியும் ஏற்ற முறையில் தாராளமாக தர இருக்கின்றேன். கவிஞருக்கும் சித்திரக்கலை நிபுணர்களுக்கும் தர இருக்கிறேன். கலைகளை மதிக்கின்ற மன்னர் வல்லவருக்கு ஆம், ஊர் மக்களுக்கும் வழங்குவேன். எனது அண்டை நாட்டு மன்னர்களை எல்லாம் நமது நாட்டுக்கு அழைக்க நமது விசேஷ தூதர்கள் நாளை செல்கிறார்கள். நகரம் முழுவதும் விழாக்கோலம் போடும். புகழுக்குரிய நகரம் என்று நாடு போற்றும். இந்த விழா ஏற்பாடுகளுக்கு எத்தனை பொருள் அவசியமோ என் பொக்கிஷத்திலிருந்து தருகிறேன். மன்னருக்கு 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 இப்படி கதையை சொன்ன பிறகு வேதாளம் திடீரென்று நிறுத்தியது. நிறுத்திவிட்டு விக்ரமாதித்தனிடம் கேள்வி கேட்டது. மந்திரிக்கு ராஜாவின் திருமண ஏற்பாடுகள் மகிழ்ச்சி அல்லவா தர வேண்டும்? பிறகு ஏன் துயரம் அடைந்தான் அவன்? அவன் உணர்வுகள் ஏன் பாதிக்கப்பட்டன? மந்திரியின் இழப்பில் மன்னன் ஏன் ஆடிப்போனான்? சீக்கிரம் சொல். வாயடைத்திருந்தால் உன்னை தூள் தூளாக்கி விடுவேன்.
பதில்தானே. மந்திரியை ஆழ்ந்து சிந்தித்தான். ராஜா வல்லவன் காக்க வேண்டியது கௌரவத்தையா, அவன் வாக்கையா? மன்னன் ஆசை நடக்க ராஜாங்கத்தில் நிதி இல்லை. நிதி இல்லை என்று தடுத்தால் இந்த நாட்டின் புகழ் நிலைக்காது. எதை செய்வது, எதை விடுப்பது, இதே சிந்தனை அவர் நினைப்பில். இதை சீர்படுத்த நிதி இல்லை. அமைச்சர் இறந்து போனார். ஒரு புறம் அரசன், ஒரு புறம் நாடு. மந்திரியின் கடமை என்னவென்றால் அவர் நாட்டை நல்ல நிலையில் காத்து அரசரின் புகழை நிலைநிறுத்தல்தான். அவரால் சீராக்க முடியவில்லை. அந்த நிலையில், அந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்வார்? என்னை மன்னியுங்கள். நான் முன்பு சொன்னபடி மிக பெரும் விழாவாக எடுக்கத்தான் முயன்றேன். சொன்னதை செய்ய முடியவில்லை. மந்திரி அவர்கள் நான் வாழும் வரை மறக்காமல் இருக்க ஒரு நியாயமான பாடத்தை இன்று மரணத்தால் காட்டினார். நாட்டின் நிதி ஜனங்களின் தேவைக்கு, ஜனங்களின் நலனுக்கு. எமது வேட்கைகள், எமது ஆசைகள் ஆட்சி பீடத்தின் சொந்த பொருளை எடுக்கக்கூடாது. இதுவும் சரிதான். உன் ஆற்றல் அதிநுட்பமானது. எத்தனை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து நீதி வழங்குகிறாய். நீ சும்மா இருந்தாலும் சூத்திரம் பலிக்காது. உன்னை உதறி விட்டு ஓடி போய் விடுவேன். போகாமல் என்ன செய்வது? புறப்படுகிறேன் விக்ரமாவு. நில். நான் உன்னை விடப்போவதில்லை. நான் உன்னை விடப்போவதில்லை. என் பின்னால் ஓடி வராதே. உன் பிடிக்குள் அடங்குபவன் இந்த வேதாளம் அல்ல. என்னை பிடிக்கும் முயற்சியில் உன் நேரத்தை பாழாக்கிக் கொள்ளாதே. விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தி